ஒரு நாள் பாத்திரம் விக்கிறவன் சைக்கிளை மிதிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தான். பழைய துணிக்கு தலைமுடிக்கு நீங்க கேட்ட பாத்திரம் தருவமா, வாங்கம்மா வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தான். மண் வீட்ல குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த மருமக அனாமிகா, என்னோடதும் அத்தைதும் பழைய துணிங்க, அவரோடது மாமாவோட பழைய துணிங்க இருக்கான்னு பாக்கணும் அப்படின்னு நினைச்சு வீட்ல ஒரு மூலையில இருந்த பீரோ கிட்ட வந்தா. பீரோவை திறந்து துணிகளை எல்லாம் செக் பண்ணினான். அதுக்குள்ள அங்க மாமியார் சாரதா வந்தாங்க. என்ன பண்ற மருமகளே? பழைய துணி ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் அத்தை. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய துணிங்க தான், இதுல புதுசா என்னத்த தேடுற? இருக்கிறதுலயே பழசா ஏதாவது இருக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன் அத்தை. பாத்திரம் விக்கிறவன் வந்துட்டு இருக்கான் அத்தை. பழைய துணிய கொடுத்து ஒரு தோசைக்கல்லு வாங்குவோம். குழந்தைங்க எவ்வளவு நாளா சப்பாத்தி வேணும் தோசை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தை. ஆமா மருமகளே, ஒன்னு செய்யி. எந்த புடவையில அதிக கிழிச்சல் இருக்குன்னு பாத்து அந்த புடவையெல்லாம் ஏடு. நான் போயே அந்த பாத்திரம் விக்கிறவனை கூப்பிடுறேன். சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா வீட்ல இருந்து வெளியில வந்து ரோட்ல நின்னுக்கிட்டு அந்த பாத்திரம் விக்கிறவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதாக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்த அந்த பாத்திரம் விக்கிறவன் கத்திக்கிட்டே சைக்கிள்ல சாரதாவை நோக்கி வந்துட்டு இருந்தான். மருமகளே, அந்த பாத்திரம் விக்கிறவன் நம்ம வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். நீ பழைய துணிகள் எல்லாத்தையும் வேக வேகமா எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே பீரோல துணிகளை பாத்துக்கிட்டு இருந்த மருமக அனாமிகா சாரதாவோட குரலை கேட்டு பதில் சொன்னா. சரிங்க அத்தை, வந்துகிட்டு இருக்கேன். அந்த பாத்திரம் விக்கிறவன கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. உடனே வெளியில இருந்த சாரதா பாத்திரம் விக்கிறவன் கிட்ட வந்ததும், தம்பி என் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் நில்லுப்பா, என் மருமக பழைய துணியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா. பாத்திரம் விக்கிறவன் சந்தோஷப்பட்டு சாரதா வீட்டு முன்னாடி நின்னான். சைக்கிள் ஸ்டாண்டையும் போட்டான். அம்மா, பழைய துணிய போட்டு என்ன வாங்கலான் இருக்கீங்க? அதான்ப்பா தோசைக்கல்லு, சப்பாத்தி தோசை எல்லாம் வாக்குறது இருக்குல்ல, அது உன்கிட்ட இருக்கா? இருக்குமா? அப்படின்னா கொஞ்சம் காட்டு. மருமக பழைய துணி எடுத்துட்டு வருவா. துணியெல்லாம் வரட்டுமேம்மா, நான் அப்புறமா காட்டுறேன். அப்படி இல்லப்பா, எங்களுக்கு தேவையான பாத்திரம் உன்கிட்ட இருக்கா இல்லையான்னு பாக்கணும்ல, அதுக்குதான். நீ பாத்திரத்தை காமே, என் மருமக அதுக்குள்ள துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துருவா. அது அப்படி இல்லம்மா, நீங்க கொடுக்கற துணிமணிய பார்த்துதான் அதுக்கு என்ன பாத்திரம் வரும், எந்த பாத்திரம் வராதுங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அனாமிகா பழைய துணிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தா. இந்தாங்க, இந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தோசைக்கல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கிழிஞ்ச துணியெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. பாத்திரம் விக்கிறவன் அந்த துணில இருந்த கிழிச்சலை பார்த்து கோபத்தோட, என்னம்மா இது, இதை யாராவது போட வேண்டுவாங்களா? நீங்க மிளகா அரைக்க இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா? ஆளை விடுங்கம்மா, காலங்காத்தாலே வந்துட்டாங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க சேலைக்கு ஒரு கும்பிடு. இன்னைக்கு மட்டும் என் வியாபாரம் ஒழுங்கா நடக்கல, உங்களை தான் நான் வந்து திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே கிளம்பி போயிட்டான். மாமியாரும் மருமகளும் மௌனமா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பிரசாதும் ரமேஷும் வந்தாங்க. அவங்கள பார்த்து, என்னங்க இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஆமா நமிகா, வேலை கிடைக்கல. எவ்வளோ நேரத்துக்கு அந்த கூலிங்க நிக்கிற இடத்துலயே நிக்கிறது, அதான் வந்துட்டோம். நல்ல வேலையா வந்தீங்க. அந்த டப்பால இருக்க பணத்தை கொண்டு போய் சுபத்ரா வீட்டுக்கு போங்க. அந்த பணத்தை அவட்ட கொடுங்க, அவ உங்களுக்கு அரிசி தருவா. அதை கொண்டு வந்து வீட்டுல வைங்க. ஆமாங்க, காலையில இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் போங்க, ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிட்டு வாங்க. சரி சாரதா, நீ சொல்லிட்டல்ல, போறோம். என்னங்க, இந்த பழைய புடவையெல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல ஒரு இடத்துல வைங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க நமிகா? சுதர்ஷன் ஐயா வீட்டுக்கு போறோங்க, நாளையில இருந்து வேலைக்கு வரோம்னு சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில புடவைய கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. அப்பாவும் பிள்ளையும் வீட்டுக்குள்ளார போனாங்க. மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. மருமகளே, எப்படியாவது சுதர்ஷன் ஐயாவை ஒத்துக்க வைக்கணும். கண்டிப்பா அத்தை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் இருட்டிக்கிட்டு இருக்கும்போது கூலி வேலைக்கு போன மாமியாரும் மருமகளும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வீட்டுக்கு வா போலான்னு சொன்னீங்க. நாமளும் கிளம்பிட்டோம். இப்ப பாத்தீங்களா, காய்கறி வாங்காமலே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். நாளை காலையில என்ன குழம்பு வைக்கிறது? உன் சமையல் பிரச்சனை உனக்கு, என் கண்ணு பிரச்சனை எனக்கு. நேரம் ஆக ஆக எனக்கு வலது கண் தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா மருமகளே? அதனாலதான் முழுசா பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும்.
போய் என் கட்டில்ல உட்காந்துப்ப. அதுக்கப்புறமா நீ உன் வேலைய பாத்துக்கலாம். கண் டாக்டர் கிட்ட போய் காட்டுற அத்தைன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்ப பாருங்க, கண்ணு தெரியலங்கிறீங்க. அந்த டாக்டரு என் கண்ணை பாக்குறதுக்கு மட்டும் 300 ரூபா கேக்குறான். அப்ப மருந்து மாத்திரைக்கு எவ்வளோ கேட்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பண பிரச்சனைய நானு, மாமா, அவரு 3 பேரும் பாத்துக்க போறோம். குழந்தைங்க ஆசையா கேட்டுட்டு இருக்க சப்பாத்தி தோசை செய்யற தோசை கல்லையே வாங்க முடியல. அதுக்கே நம்ம கிட்ட பணம் இல்ல. இதுல கண்ணு செலவு வேற உங்களுக்கு. எதை செய்யறதா இருந்தாலும் பணம் வேணும். நம்ம வீட்ல இருக்க பிரச்சனைய தீக்கிறதுக்கே நம்ம கிட்ட போதுமான பணம் இல்லாதப்போ என் கண்ணை காட்டுறதுக்கு வேற எங்க இருந்து பணத்தை புரட்டுவீங்க? சமைக்கிற தோசைக்கல்லு வேற, ஆனா உயிரை காப்பாத்துற உறுப்பு வேற இல்லாத. இப்ப என் கண்ணை பத்தி எதுக்கு இவ்ளோ கவலைப்படுற? வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. சாரதா காலு பெரிய இரும்பு துண்டுல இடிச்சுது. அப்ப அவங்க சத்தம் போட்டாங்க, மருமகளே காலை ஏதோ இடிச்சிருச்சுடி, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அனாமிகா சாரதா கால்ல எது இடிச்சுதுன்னு பார்த்தா. அது ஒரு பெரிய அயன் ராடு. அத்த, ஒரு இரும்பு துண்டு கிடக்குது. சரிம்மா வா அப்படின்னு சாரதா சொன்னதும் ஏதோ யோசனை வந்த மாதிரி அனாமிகா அந்த அயன் துண்டை எடுத்தா. அத பார்த்த சாரதா கிண்டலா, இந்த அயன் துண்டை வச்சு என்னம்மா பண்ண போற? அத்த, இந்த இரும்பு துண்டை எடுத்துட்டு போய் நம்ம தோசைக்கல் செய்யலாம் அத்த அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவோட புத்திசாலித்தனமான யோசனைக்கு அவங்களால எதுவும் சொல்ல முடியாம போச்சு. அனாமிகா அந்த பெரிய இரும்பு துண்டை வீட்டுக்கு கொண்டு வந்தா. குழந்தைங்களோட சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு எல்லாம் தூங்குனாங்க. மறுநாள் காலையில மாமியாரும் மருமகளும் வீட்டு முன்னாடி நெருப்பு கொளுத்தி அந்த அயன் துண்டை சூடாக்குனாங்க. அனாமிகா கையில பெரிய சுத்தியலும் இருந்துச்சு. தோசை கல்லு கேட்டா அவன் அதுக்கு அவ்வளோ பணம் கேட்பான்னு எதிர்பார்க்கலல்ல. ஆமா அத்தை அப்படின்னு மாமியார் சாரதா நல்லா பழுத்த இரும்பு துண்டை வெளியில எடுத்தாங்க. அனாமிகா அத நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தா. நல்லா பலமா அடிச்சதுக்கு அப்புறமா நல்லா கருப்பான தோசைக்கல்லு வந்துச்சு. அனாமிகா அந்த தோசைக்கல்லை எடுத்து பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு அந்த தோசைக்கல்லு மாயமாயிடுச்சு. மறுபடியும் அது காத்துல மிதந்துகிட்டே பேசிச்சு. மாமியார் மருமகளே எப்படி இருக்கீங்க அப்படின்னு அது கேட்டதும் மாமியாரும் மருமகளும் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்ன ஆச்சரியமா பார்த்தது போதும். உங்களுக்கு தேவையானத நீங்க கேட்டா நான் தருவேன். அதுக்காக பணம் எதுவும் கேட்காதீங்க. தங்கமும் கேட்க கூடாது, வெள்ளியும் கேட்க கூடாது. அதுக்காக பொருளை கேட்டுற போறீங்க. அப்புறம் சொல்லு, காய்கறி கேட்க கூடாது, வாழைப்பழம் கேட்க கூடாது, வஞ்சர மீன் கேட்க கூடாது, கக்கூசு வாலியும் அத கூட கேட்க கூடாதா அப்படின்னு மாமியார் சொன்னதும் அந்த மாய தோசைக்கல்லு சிரிச்சுது. மாமியாரும் மருமகளும் ஆச்சரியமா அந்த தோசைக்கல்லையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலலாம் அந்த தோசைக்கல் சிரிக்கிறத நிறுத்திட்டு சீரியஸா பேச ஆரம்பிச்சுது. எங்க பாருங்க மாமியார் மருமகளே, கிண்டெல்லாம் வேண்டாம், இது ரொம்ப சீரியஸ். அதனால நல்லா யோசிச்சு கேளுங்க. நீங்க ஏழைங்க, கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேலை இல்லாதப்ப பட்டினியா இருக்கீங்க. உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அனாமிகா, நீ கூட நல்லா யோசிச்சு கேளு. அது எப்படி இருக்கணும்னா, அது உங்க பசியையும் போக்கணும், மத்தவங்க பசியையும் போக்கணும், அது உங்களுக்கு சம்பாத்தியமும் கொடுக்கணும். இப்படி நல்லா யோசிச்சு கேளு அப்படின்னு கேட்டதும் அனாமிகா நல்லா யோசிச்சு, எனக்கு எல்லா விதமான ஆகாரத்தை கொடு. நான் என் குடும்பத்துக்காக கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கிய எங்க சாப்பாடு கிடைக்கும்னு போர்டை போட்டு மத்தவங்களுக்கு வயிறார கொடுக்கறேன். பசின்னு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் குறைஞ்ச விலையில வயிறார சாப்பாடு என்னால போட முடியும். என்னாலையும் இதுல கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அனாமிகா சந்தோஷமா சொன்னா. அப்படின்னு அனாமிகா கேட்டதும் மாய தோசைக்கல் சந்தோஷப்பட்டுச்சு. அனாமிகா கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பெருசு பெருசா கொடுக்க ஆரம்பிச்சுது. மாமியார் மருமகள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது மாய தோசைக்கல்லுல இருந்து ஒரு உணவு பொருளா வந்து அங்க இருந்த பாத்திரங்கள்ல நிறைஞ்சுது. மாமியாரும் மருமகளும் அப்பையில இருந்து பேராசைப்படாம அந்த மாய தோசைக்கல்லுக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் ஒரு சாப்பாடு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து குறைஞ்ச விலைக்கு சாப்பாடை விற்க ஆரம்பிச்சாங்க. ஏழைங்க, பணம் இல்ல, பசின்னு சொல்லி வர்றவங்களுக்கு இலவசமா கூட எல்லாருக்கும் வயிறார சாப்பாடும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் இவங்கள வாழ்த்தினாங்க. இந்த விதமா மாய தோசைக்கல்லு மூலமா இவங்க ஆரம்பிச்ச இந்த சாப்பாடு பிசினஸ் மூலமா அவங்களுக்கு குறையே இல்லாத வாழ்க்கை கிடைச்சது.
கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு பாக்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்தான். அரவிந்த் ஒரு மண் வீட்ல நின்னுக்கிட்டு மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்டான். வீட்ல இருந்து சந்திரன் வெளியில வந்து பிச்சைக்கார மாதிரி இருக்க அரவிந்த பார்த்து கோபத்தோட, யாரா நீ என் வீட்டுக்கு வந்து என்ன உரிமையோட மாமாங்கிற? நான் தான் மாமா அரவிந்த், அதான் உன் தங்கச்சி சுஜாதா பையன், உன் மருமக மாமா அப்படின்னு அரவிந்த் சொன்னதும் சந்திரன் ஆச்சரியமா பார்த்தாரு. நீயா? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஜெயிலே செத்துருப்ப நினைச்சேன். ஆனா நீ ஜெயில இருக்கணும். எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? கண்ணு முன்னாடி இப்படி கல்லு மாதிரி இருக்க. இன்னும் உயிரோட இருக்கியான்னு கேக்குறிய மாமா? ஜெயில் என்ன பண்ண போகுது மாமா? என் புத்திசாலித்தனத்தால தப்பிச்சு வந்திருக்கேன். என்னது தப்பிச்சு வெளியில வந்துட்டியா? ஆமா, என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? என் உயிருக்கு உயிரான அனாமிகாக்காக மாமா. அடே, என் பொண்ணு அனாமிகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு கூட போறாங்க அப்படின்னு சந்திரன் சொன்னதும் அரவிந்துக்கு கோவம் வந்துருச்சு. அவரை முறைச்சு பார்த்து, என்னோட அனாமிகாவ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு என் மாமா, உன்னை உயிரோட விட மாட்டேன். என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தல்ல, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் சந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. அப்ப அவன் கிட்ட கெஞ்சி கேட்டாரு, அப்பா உன்னை கெஞ்சி கேக்குறேன்ப்பா, உனக்கு வேணும்னா என்ன கொள்ளு. அனாமிகாவை ஒண்ணும் பண்ணாத. குழந்தைங்க அனாதை ஆயிடுவாங்கடா. அனாமிகா இல்லன்னா மருமகனால இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அரவிந்த் அது எதையுமே கண்டுக்காம ஆவேசமா அங்கிருந்து கிளம்பி போனான். சந்திரன் ரொம்ப கவலையா இருந்தாரு. ஐயோ, இவன் எப்படியாவது என் பொண்ணு அனாமிகா எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பானே. இவன் சொன்னதை வேற செய்வானே. என்ன பண்றது? எப்படியாவது என் பொண்ணையும் என் மருமகனையும் பேர குழந்தைங்களையும் காப்பாத்தணும் அப்படின்னு வீட்டை பூட்ட கூட பூட்டாம வேகமா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தாரு. அங்க பார்த்தா ஒரு ஆட்டோ கூட இல்ல. ஐயோ, சமயத்துக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைக்கலையே. அவன் போறதுக்கு முன்னாடி முதல்ல நான் என் பொண்ணு கிட்ட போகணும். ஜெயில இருந்து அரவிந்த் தப்பிச்சு வந்துட்டான், உன்கிட்ட தான் வரான்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அனாமிகாவோட அப்பா சந்திரன் படபடப்போட ரோட்ல ஓட ஆரம்பிச்சாரு. அப்போ பைக்ல அவரோட பொண்ணு அனாமிகா, மருமக ரமேஷ் 2 பேரும் எதிர்ல வந்தாங்க. எங்க போறீங்க மாமா? ஏன் இவ்ளோ படபடப்பா ஓடி வரீங்க? என்னாச்சுப்பா? ஏன் இவ்ளோ கலவரமா இருக்கீங்க? உன்னை தேடிதாம்மா வந்துட்டு இருக்க. உன் அத்தை பையன் அரவிந்த் இருக்கான்ல, ஜெயில இருந்து அவன் தப்பிச்சுட்டாமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சான். அரவிந்த் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தா நமக்கு என்ன மாமா? அவன் எங்கேயோ இருக்க போறான், நம்ம எங்கேயோ இருக்கோம். அவனை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அது இல்லப்பா. ஆமாமா, அனாமிகா பட்டர் சிக்கன் ஷவர்மா போட்டு 5 வருஷம் ஆச்சு. நாளைக்கு கடையில செலிப்ரேஷன் பண்ண போறோம். அந்த விஷயத்த சொல்லிட்டு போக தான் நானும் அனாமிகாவும் உங்களை தேடி வந்தோம். அரவிந்த் விஷயத்த நினைக்காதீங்க. இப்ப வீட்டுக்கு போங்க. அப்பா காலையிலே உங்களை கேட்டாரு. சரிப்பா, வீட்டுக்கு போய் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரமேஷ் 2 பேரும் பைக்ல அங்கிருந்து கிளம்புனாங்க. அனாமிகாவோட பட்டர் சிக்கன் ஷவர்மா ஷாப்புக்கு வந்தாங்க. அனாமிகா, நீ வேலையெல்லாம் ஆரம்பி. நான் போய் நாளைக்கு செலிப்ரேஷனுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அப்படியே தெரிஞ்சவங்களையெல்லாம் கூட கூப்பிடுறேன். சரிங்க, தெரிஞ்சவங்க கிட்ட போறேன்னு அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்காம விஷயத்த சொல்லிட்டு வேகமா திரும்ப வாங்க. சரி அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். அனாமிகா கடைக்குள்ள வந்தா. ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்த கிஷோர் அனாமிகாவை பார்த்து, வந்துட்டீங்களாம்மா? அப்பையில இருந்து உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். கிஷோர், நான் சொன்ன மாதிரி செஞ்ச இல்லையா? நீங்க சொன்ன மாதிரியே சிக்கன் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேமா. சரி கிஷோர், நீ போய் பட்டர் வாங்கிட்டு வா. சாயந்தரம் ஆயிட்டே இருக்கு பாரு. பட்டர் சிக்கன் ஷவர்மாவை ரெடி பண்ணலாம். சாப்பிடுறவங்க வந்துட்டே இருப்பாங்க இல்லையா? சரிங்கம்மா, இதோ போய் பட்டர்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிஷோர் அங்கிருந்து போயிட்டான். அரவிந்த் ரோட்ல நடந்து போய், யார கேட்டாலும் இந்த அனாமிகா எங்க இருக்கான்னு தெரியல. அனாமிகாவை இந்த மாமா எந்த ஊருக்கு அனுப்புனா, எந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்புனான்னு தெரியலையே. யார்கிட்ட கேட்டாலும் தெரியலன்னே சொல்றாங்க. என்கிட்ட அந்த அனாமிகாவோட போட்டோ இருந்தாலாவது பரவாயில்ல, காமிச்சு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு நடந்து போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு பொண்ணு ஹேண்ட்பேக மாட்டிக்கிட்டு செல்போன்ல பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தா. அந்த பொண்ணை பார்த்துட்டு, அனாமிகா அனாமிகா கிடைச்சிட்டா, ஏன் அனாமிகா கிடைச்சிட்டா, அனாமிகா அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட போனான். அந்த பொண்ணை பிடிச்சுக்கிட்டு, அனாமிகா அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். உடனே அந்த பொண்ணு பைத்தியக்கார மாதிரி இருந்த அரவிந்த பார்த்து கோபமா இழுத்து கன்னத்துல ஒரு அறை அரைஞ்சான்.
அப்பதான் அரவிந்துக்கு புரிஞ்சுது, எதிர்ல நிக்கிற பொண்ணு அனாமிகா இல்லன்னு, வேற யாரோ ஒரு பொண்ணு. அதே கவலையோட நடந்து போயிட்டு இருந்தான். இப்படி போயிட்டே இருக்கும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு. அனாமிகா இங்க பட்டர் சிக்கன் ஷவர்மாவை செஞ்சு கஸ்டமர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தா. நேரம் போக போக அனாமிகா செய்யற ஸ்பெஷல் பட்டர் சிக்கன் ஷவர்மாவை சாப்பிட நிறைய பேரு வர ஆரம்பிச்சாங்க. கிஷோர், வாட்டர்லாம் வச்சுட்டல? வச்சுட்டேம்மா. அப்படின்னு சொன்னான் கிஷோர். அனாமிகாவோட பட்டர் சிக்கன் ஷவர்மா ஷாப் கஸ்டமர்ஸால நிரம்பி வழிஞ்சுது. எல்லாருக்கும் கேட்டு கேட்டு அனாமிகா ஷவர்மாவை செஞ்சு கொடுத்தான். கிஷோர் அத சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரமேஷ் கவுண்டர்ல உட்காந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தான். இப்படி ராத்திரி 10 மணி வரைக்கும் போச்சு. அம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி கிஷோர், இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிஷோருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தான். கிஷோர் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனான். அனாமிகா, கடைசியா கொஞ்சம் ஷவர்மா மீந்தது இல்லையா, பேக் பண்ணிருக்கேன். போற வழியில யாராவது அனாதை ஏழைங்க இருந்தா கொடுப்போம். சரிங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா ரமேஷ் 2 பேரும் பைக்ல ஷவர்மாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது கொஞ்ச தூரம் வந்ததும் ரோட்டுக்கு ஓரத்துல ஒரு மரத்தடியில படுத்திருந்த அரவிந்த பார்த்தாங்க. ஆனா படுத்திருக்கிறது அரவிந்த்னு அனாமிகாவுக்கு தெரியல. என்னங்க, பைக் நிறுத்துங்க, அது பாருங்க அங்க படுத்திருக்கிறாரு இல்ல, அவர்கிட்ட இந்த ஷவர்மாவை கொடுத்துட்டு திரும்ப வரேன். சரி அனாமிகா அப்படின்னு சொல்லி பைக்கை நிறுத்தினா ரமேஷ். அனாமிகா அவன் கிட்ட போய் பேக வச்சுட்டு மறுபடியும் பைக் கிட்ட வந்தா. பைக் மேல போய்கிட்டு இருக்கும்போது, அனாமிகா, படுத்துட்டு இருந்தவனை எழுப்பினியா இல்லையா? இல்லங்க, அவர் எந்திரிக்கும் போது அதை பார்த்து சாப்பிடட்டும். ஐயோ அனாமிகா, அதுக்குள்ள நாய் வந்து சாப்பிட்டுருச்சுனா? அப்படின்னு அனாமிகாவும் ரமேஷும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அரவிந்த் கண்ணை திறந்தான். பக்கத்துல இருந்த கவரை பார்த்தான். பசியா இருந்ததுனால அந்த கவரை ஓபன் பண்ணி வேக வேகமா சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா கவர் மேல இருந்த பேரை பார்த்தான். அனாமிகா, என் அனாமிகா எனக்கு கிடைச்சிட்டா. இனிமே நான் என் பகைய தீர்த்துப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஷவர்மாவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். மறுநாள் ஆச்சு. அனாமிகா பட்டர் சிக்கன் ஷவர்மா ஷாப் டெக்கரேஷனால வந்த மக்களால நிறைஞ்சு இருந்தது. வந்தவங்களுக்கெல்லாம் எப்பவும் போல பட்டர் சிக்கன் ஷவர்மாவை செஞ்சு கொடுத்தான். இது எல்லாத்தையும் தூரத்துல நின்னுக்கிட்டு அரவிந்த் பாத்துக்கிட்டே இருந்தான். அனாமிகா புருஷன் குழந்தைங்களோட மாமனார் மாமியாரோட ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அது எல்லாத்தையும் பார்த்த அரவிந்த் கோபமா, சந்தோஷமா இருக்கியா? இந்த சந்தோஷம்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நல்லா சிரிச்சுக்கோ அனாமிகா. நாளையில இருந்து இந்த சிரிப்பு உன் முகத்துல இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அனாமிகாவோட பட்டர் சிக்கன் ஷாப் செலிப்ரேஷனுக்கு வந்த எல்லாருக்கும் அனாமிகா ஷவர்மா ஸ்வீட் எல்லாம் கொடுத்தான். வந்தவங்க சந்தோஷமா சாப்பிட்டு போனாங்க. மறுநாள் சாயந்தரம் வேளையில அரவிந்த் அந்த ஷவர்மா ஷாப் கிட்ட வந்தான். பிச்சைக்கார மாதிரி இருந்த அரவிந்த அனாமிகாக்கு தெரியல. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 100 ரூபாய் இருந்தா குடுக்குறீங்களா? நான் எங்க ஊருக்கு போறேன். இரு, நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த 100 ரூபாவை அரவிந்துக்கு கொடுக்க உள்ள போய் எடுத்துட்டு வந்தான். இதுதான் சரியான சமயம் நினைச்ச அரவிந்த் செத்து போன ஒரு பல்லி எடுத்துட்டு போய் ஷவர்மா சிக்கன் பீசஸ்ல போட்டு வந்தான். அனாமிகா உள்ள போய் பணத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தான். கொஞ்சம் அத குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான். அனாமிகா அதை கொண்டு வர போகும்போது பல்லிய பார்த்து அரவிந்த் பிரச்சனை பண்ணான். இத சாப்பிடாதீங்க. அங்க பாத்தீங்களா, பல்லி சிக்கன்ல பல்லிய போட்டு தராங்க, வேணும்னா பாருங்க அப்படின்னு சொன்னதும் சாப்பிட வந்த எல்லாரும் பல்லிய பார்த்தாங்க. பார்த்த எல்லாரும் அனாமிகாவை திட்டிட்டு போனாங்க. ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களும் பாதியிலேயே கிளம்பி போனாங்க. கரெக்டா அப்பதான் ரமேஷ் அங்க வந்தான். நடந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தான். எல்லாரும் கொஞ்சம் நிக்கிறீங்களா? இத செஞ்சது யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கிறேன், நெல்லுங்க அப்படின்னு தன்னோட போன்ல சிசிடிவி கேமராவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தான். அங்க இருந்த பிச்சைக்காரன் தான் இந்த வேலைய பண்ணான்னு தெரிய வந்துச்சு. அரவிந்த் அங்க இருந்து ஓடி போக பார்த்தான். ரமேஷ் ஓடி வந்து அவனை பிடிச்சிட்டான். உன்ன நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன், நீங்க எல்லாம் போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அனாமிகா, இவன் வேற யாரும் இல்ல, உன் மாமா தான், அரவிந்த் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு வந்தது யாருன்னு நல்லா தெரிஞ்சுது. கோபமா திட்டுனான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வந்தாங்க. அரவிந்த புடிச்சிட்டு போயிட்டாங்க. அனாமிகா வழக்கம் போல சந்தோஷமா அவளோட பிசினஸ நடத்திக்கிட்டு இருந்தா. பிரச்சனை இல்லாம வாழ்ந்து வந்தா.